ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். வீட்டில் கத்திரிக்காய் இருந்ததுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. நீ அடிக்கடி இதை தான் செய்வீங்க. இப்போ செய்யறதுக்கு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதனால் பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு பொடிசாக அது கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ரெண்டுமே இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொடியை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. சேர்த்து எள்ளு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மிக்ஸர் ஜாரில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு 5-6 உரிச்ச பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கங்க. இது மாதிரி சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதை அப்படியே மூடி வச்சிடுங்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக்காக விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்து கொஞ்சம் சாஃப்டாகும். பாருங்கள், நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்ல மசாலாவோட கலந்து விட்ட பிறகு இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கலந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் வற்றி வரட்டும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ இல்லை தண்ணியாவோ வேணுமோ கிரேவி அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணீர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி மேஷரால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ கரெக்டான தொக்கு பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி சுவை கூடுதலாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் நம்ம வறுத்து அரைச்செடுத்த எள்ளு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிற நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் நறுக்கி சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா போதும். 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். சுவை நாக்கில் நிற்கும். ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. எச்சில் ஊறும் சுவையில் ஒரு தடவை இந்த கத்திரிக்காய் தொக்கை செஞ்சு வச்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோட கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.